இந்த ஒன் புல்லட் கன்னுக்கு நியூ இது. அதுக்கப்புறம் எம்சனுக்கு இந்த கிரீன் கலருமே வச்சிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்கேருக்கு ஈவோ, இந்த யூசிக்கு ஃப்ரீ ஸ்கின்னு, ஏகே ஏழு லெவலு அது அங்கேயே தெரிஞ்சிருக்கும். மற்றதான் நீங்களே பார்த்துக்கங்க. யூஎம்பிக்கு ஒரு ஓல்டான ஸ்கின்னு. வேறு எதுவும் அவ்வளோ சொல்லிக்கிற மாதிரில சிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னுக்கு 8வது ரவுண்ட் போயிடுச்சு. எனக்கு இது வந்து சரி ஆரத்தில் இல்லை சரி எழுது. அப்புறம் மற்றது ஸோ விஸ்ட்லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லுக் சேஞ்சர் போட்டு வச்சிருக்காரு. இது எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. எனக்கு என் லிஸ்ட்டில் இருக்க அந்த லுக் சேஞ்சர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டு, அப்புறம் அந்த டுவெல் கலர் கட்டானா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 years ஓல்டு டைட்டிலு. ஸோ அதுக்கப்புறம் கேலக்ஸி பண்ணி பண்ணுது. அப்புறம் இந்த அக்காட்சுக்கு டீம் அதான் இட்டாச்சியோட அந்த பாடி மட்டும் போட்டு வச்சிருக்காரு. அப்புறம் வேறு 3 வெல்கம் அமௌண்ட்டு, பாடி வெல்கம் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம கேமுக்குள்ளே ஒரு ஸ்கைடே ஒன்று வரப்போகுது. அது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஸ்கைடேவை அடுத்து நம்ம கேமுக்குள்ளே வரப்போகுது. என்றைக்குன்னு எனக்கு சரியாக தெரில. நீங்களே என்றைக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஃபுல்லாக நல்ல எமௌண்ட்டாகவே இருக்குது. ஸோ முக்கால்வாசி எமௌண்ட்டுக்கு ஒரு விஸ்லிஸ்ட் மட்டும் தான் போட்டு வச்சிருக்காரு போல இருக்குது. இவர் 80க்கு 60 போட்டு வச்சிருக்காரு. இதுதான் இது வந்து அடுத்து நம்ம கேமுக்குள்ளே ஒரு ஃபேன் பில்லு வரப்போகுது. அதுக்கப்புறம் வேறு என்ன, வேறு இந்த எமௌண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை. இந்த 90 லெவல் வால் காமனாக எல்லா பிளேயருக்கும் இருக்க ஆசை. அதுக்கப்புறம் இந்த இது நியூவாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதை நியூன்னு போட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பண்ணுறது, அப்புறம் இந்த சோளக்காட்டு இதை பார்க்க ஏதோ ஒரு படத்துலேருந்து கார்ட்டூன்லேருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்மை பசங்க, அந்த சின்ன பசங்க பார்க்குற மாதிரி பொம்மை இது. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த நியூ எம்பின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த வாக்கிங் மூட்டை மறுபடியுமா, அப்புறம் இப்போ மறுபடியும் கீழே போகணுங்க. அப்போ வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டேன். அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இந்த டெத்து பாக்ஸு, அதுக்கப்புறம் இந்த வாழை பற்றி நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கேட்டு டிபி, அதுக்கப்புறம் இந்த 6 பேக் பாடி, அப்புறம் இந்த வெள்ளை கொண்டை, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு யூடியூபர் இந்த டிஷர்ட் அதிகமாக போட்டாடி இருப்பார். அதுக்கப்புறம் இந்த இது இதிலே பனியனு, அதுக்கப்புறம் இந்த தண்டால் எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த கொக்கு மாதிரி ஸ்டைல் பண்ணுற இந்த எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் அதே இதில் இது. ஸோ இவரோட ஐடிக்கு நான் எவ்வளோ கொடுப்பேன்னா 10க்கு 4 கொடுக்குறேங்க. ஏன்னா இவர் வந்து ப்ரைம் லெவல் 7. அதுவும் இல்லாமல் ஒரு கன்னு மேக்ஸு, ஒரு கம்முலாம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணாலே மேக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வெளியே வந்துடுவோம். ஸோ இன்றைக்கி நான் டேஸ்ட் டாஸ்க் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுனேன். இது வந்து என்னென்னு ஓல்டு பிளேயர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறது தான். ஓல்டு பிளேயர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஓப்பனாகவே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியல. அதுவும் இது என்னை பொறுத்தவரை இது நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஏன்னா எனக்குமே தெரியுது என்னென்னு. ஸோ உங்களுக்கு தெரியுதா அப்படி நம்ம வீடியோ எத்தனை ஓல்டு பிளேயர்ஸ் அண்ட் நியூ பிளேயர்ஸ் பார்க்குறீங்கிறதுக்காக நான் கேட்குறேன். ஓல்டு பிளேயர்னா இந்த ஒரு எமோஜுமே, நியூ பிளேயர்ஸ்னால் இந்த ஒரு எமோஜுமே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இது என்னன்னு மறக்காமல் கீழே இதோட நேம் என்னன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஓகே, பை கைஸ்.